ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபர் எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முதல் வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்தியோட காலில் விழுந்து கதற போகிறா இந்த அஞ்சலி. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்முடைய கார்த்திக் வந்து பிரியா கையில் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்து அஞ்சலி பார்த்தீங்கன்னா பொசசிவ் ஆகி, நான் என்ன கார்த்தி நீ வந்து என்னவே வந்து நினச்சிக்கிட்டு உருகிட்டு இருப்பேன்னு நினச்சா நீ வந்து வேற ஒரு பொண்ணுக்கு வந்து லவ் பண்ணுறன்ற வந்து ப்ரப்போஸ் பண்ணுற, அப்போ என்னுடைய லைஃப் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீ வந்து எனக்கு வந்து பண்ணிட்டு போன துரோகத்தை வந்து நான் எந்த காலத்துக்கு வந்து மறக்க மாட்டேன். உன்னை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அப்ளை பண்ணியாச்சு. டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும், அதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும். என்னுடைய வாழ்க்கையில் தலையிடுற அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்மளுடைய பிரியா கையில் வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, யார் கார்த்தி யார் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதும் பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி நம்முடைய பிரியா வந்து கேட்குறாங்க. கேட்டதும் பார்த்தீங்கன்னா, இவங்க வேற யாரும் இல்லை பிரியா, இவங்க வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் வந்து இப்போ என்கிட்ட வந்து போலியாக நடித்து வந்து என் குடும்பத்தையே வந்து ஏமாற்றி அவமானப்படுத்திட்டு போனவ, என் மனசை சுத்தமாக வந்து புரிஞ்சிக்காதவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் காத்து என்கிட்ட வந்து சொல்லாத மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்டு, இல்லை பிரியா, நான் வந்து இதை சொல்லிட்டு என்னுடைய லவ்வை வந்து சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்ல வர நேரத்தில் தான் இவ வந்து குறுக்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிறா. இந்த பிரச்சனையால் வந்து நம்ம வந்து பழகிட்டு இருக்கிற விஷயம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. நான் வந்து உங்கள் கையில் வந்து ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்மளுடைய பிரியாவும் பார்த்தீங்கன்னா, கார்த்தி நீ வந்து எனக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து மறைச்சிட்டு உன் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. நீ வந்து உன்னுடைய ஒய்ஃப்கிட்டே வந்து நீ பேசுவ அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க வந்து நம்முடைய கார்த்திக் வந்து உச்சபட்சமாக வந்து கோவத்துக்கு வந்து போயிடுறாங்க. ஏண்டி என்னை வந்து நிம்மதியாக வந்து இருக்க விட மாட்டியா? என் வாழ்க்கையில் வந்து இப்போ தான் வந்து புதுசாக வந்து வசந்த வச்சு நான் வந்து அவளுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு நினச்சேன். அதில் வந்து மண்ணள்ளி போடுற மாதிரி ஏன் வந்து என் உயிரை வந்து வாங்குற? நான் வந்து இந்த உலகத்தில் வந்து உயிரோட வாழ்கிறதா இல்லை செத்துறதா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது. கார்த்தி அப்படியெல்லாம் சொல்லாத கார்த்தி, நான் வந்து இதுக்கு மேலே வந்து உன்னை வந்து ஏமாற்ற மாட்டேன், உன் குடும்பத்தை வந்து ஏமாற்ற மாட்டேன். தயவு செஞ்சு என்னை வந்து மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு போ, என்னை வந்து மனைவியை ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுற. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து கொஞ்சம் கூட வந்து மனசு இறங்காது வந்து அவளை வந்து அங்கேயே வந்து தள்ளி விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மானங்கெட்ட இலக்கியாவும் கௌதம் வந்து பார்க்குறாங்க. ஏன்டா இவங்களை ரெண்டு பேரும் இப்படி வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குவீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன். பிரியாவும் கார்த்திக் வந்து எவ்வளோ வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அது ஒரு ட்ராமாவை வந்து கிரியேட் பண்ணது இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சீரியலில் இருக்க வந்து தகுதியே இல்லை. கம்மனு வந்து இலக்கியா கௌதம் சீரியலில் போகிறதுக்கு வந்து பிரியா கார்த்திக் சீரியல்னு போட்டால் வேற லெவலாக வந்து போங்க. அப்படிதாங்க வந்து இப்போ எபிசோட வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறது வாய்ப்பே இல்லைங்க. உங்களுக்கே வந்து தெரியும், நீங்களும் சீரியல் பார்ப்பீங்க. பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளும் வந்து பார்ப்போம். ஆனால் வந்து பார்க்கவே வெறுப்பாக இருக்குன்னா அது இந்த கௌதம் இலக்கியா வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து தலையில் போட்டுக்கிட்டு மற்றவங்களும் வந்து சந்தோஷம் இல்லாத பண்ணுறது தாங்க. நம்முடைய கார்த்திக் வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வரணுங்க. கௌதமும் இலக்கியம் வந்து நம்மளை வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி நம்முடைய கௌதம் கிட்ட பார்த்தீங்கன்னா பிரியா வந்து, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கார்த்தி வந்து என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணார். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சு எந்த பிரச்சனை பண்ணாலும் நானும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொன்னதும் பார்த்தீங்கன்னா சூப்பர், இதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் அந்த பிரியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம கௌதம் போட்ட ட்ராமா வந்து அவருக்கே ஆப்போசிட்டாக திரும்பி நம்ம கார்த்தியும் பிரியா வந்து சேரணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.